இந்த காலையிலே நான் அதிகமாய் மற்ற காரியங்களை குறித்து பேசாதபடிக்கு கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள கடந்து போகும்படியாய் விரும்புகிறேன். அதற்கு ஆதாரமாக சாலமோன் எழுதின நீதிமொழிகளின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும், நல்வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாகும். தலைகளை தாழ்த்துவோம். பரலோகத்தின் நல்ல பிதாவே, இந்த நல்ல நாளுக்காய் தம்மை நன்றி நிறைந்த இதயத்தோடு நாங்கள் ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். இன்றைக்கும் உங்களுடைய சன்னிதானத்தில் நாங்கள் ஒருமித்து கூடி வர இதுவரைக்கும் கர்த்தரை ஆராதிக்க நீர் எங்களுக்கு பாராட்டின இரக்கத்திற்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் உங்களுடைய வார்த்தைகளை கொண்டு எங்களோடு நீர் பேசும் ஆண்டவரே. வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். நீர் வெறுமையாய் வார்த்தை அனுப்புகிறவர் அல்ல. நீர் விரும்புகிறதை செய்து நீர் அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்குமே. இன்றைக்கும் உங்களுடைய விருப்பம் இந்த வசனத்தை கொண்டு எங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீரோ அதை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அடியேனையும் பலப்படுத்தும். உங்களுடைய புது கிருபையினால் இந்த காலையில் நிரப்பும். உங்களுடைய வசனம் வல்லமையோடு புறப்பட்டு வரட்டும். பரிசுத்த ஆவியோடு முழுச்சியத்தோடு வந்து ஆண்டவரே உம்முடைய கிரியைகளை விளங்க செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். அடியனை முற்றிலுமாய் மூடி மறைத்து கொள்ளும். எல்லா துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறேன் இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு கொண்டு ஒரு நல்ல பிதாவே, ஆமென். மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்கலாம். மனுஷனுடைய இருதயத்துள்ள கவலை அதை ஒடுக்கும், நல்வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த வசனத்திலே பக்தனாகிய சாலமோன் ஞானி சொல்கிறான், மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை எதை ஒடுக்கும்? இருதயத்தை ஒடுக்கிறதாய் காணப்படும். எந்த மனுஷன் அதிகமாய் கவலைப்படுகிறானோ அந்த மனுஷனுடைய இருதயம் ஒடுங்கி போய் அவன் துவண்டு போன ஒரு அனுபவத்திலே மாறிவிடுகிறார். அடுத்தது அவனுடைய வாழ்க்கையிலே வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை எல்லாம் அவிசுவாசமான வார்த்தைகள் ஆய்த்தான் காணப்படும். எனக்கு வாய்க்காது, அது நடக்காது, கர்த்தர் எனக்கு மட்டும் இப்படி செய்ய அவர் திட்டம் தீட்டி இருக்கிறார். என்னென்னலாம் சொல்லணுமோ அதெல்லாம் நான் சொல்லுவோம். எப்போது? கவலைக்கு நம் இடம் கொடுக்கும் போது. ஆனால் ஒன்றை மறந்து விடுகிறோம். கர்த்தருடைய வசனத்தில் நான் வாசிக்கும் போது அப்போஸ்தலனாகிய பவுலடியார் பிலிப்பு சபையாருக்கு எழுதுகிறார். 4ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களிலே, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான ஒரு தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக என்ன செய்யும்? காத்துக்கொள்ளும். அருமையானவர்களே, நீங்கள் ஒன்றுக்கும் என்ன செய்யாதிருங்கள், கவலைப்படாதிருங்கள். கவலைப்படுகிறதினாலே மனுஷன் தன் சரீர அளவோடு கூட ஒரு முழத்தை கூட்டவோ குறைக்கவோ முடியாது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும். இன்றைக்கு நாம் வீணாய் கவலைப்படுகிறோம். அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. மனுஷனுடைய கவலை அவன் இருதயத்தை என்ன செய்யும்? ஒடுக்கும். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில பலவிதமான கவலை, உலக பிரகாரமான கவலை. அதனால்தான் இயேசு லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் இவ்விதமாய் சொன்னார், மார்த்தாலே மார்த்தாலே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு என்ன செய்கிறாய்? பார்த்தீங்களா? கவலை கலக்கத்தை கொண்டு வருகிறது. எதை குறித்து கலங்கி கொண்டிருக்கிறோம்?
வீணான கவலை, ஒன்றுமே இல்லாத காரியத்திற்கு கவலைப்படுகிறோம். அது கலக்கத்தை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வந்து குடும்பத்தில் நமக்கு மாத்திரம் கலக்கல்ல, குடும்பத்தில் இருக்க எல்லாருக்கும் ஒரு கலக்கத்தை கொண்டு வரும். ஒன்றை அறிந்து கொள்ளுங்க, அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லும்போது அவர் சொல்லுகிறார், அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல வைத்து விடுங்கள். சங்கீதக்காரனாகிய தாவீதும் அப்படியே சொல்லுகிறார், கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை என்ன செய்கிறவர்? ஆதரிக்கிறவர். இத்தனை வசனங்கள் இருந்தும் நாம் என்ன செய்கிறோம்? கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறோம். வீண் கவலைகளுக்கு நாம் இடம் கொடுக்கிறோம். ஒரு பெண்ணானவள் கற்பந்தரித்த உடனே அவருடைய திருமண காரியத்திற்கே போய் விடுகிறார்கள் சில பேர். இன்னும் திருமணம் நடக்கல, அல்லது திருமணம் நடந்து கர்ப்பவதியாய் இருக்கிறாள். ஆனால் அந்த குழந்தை பிறந்து வளர்ந்து எத்தனையோ வருஷங்கள் ஆகணும். ஆனால் நமக்கு என்ன கவலை? அந்த பிள்ளையினுடைய எதிர்காலத்தை குறித்த கவலை. இன்னைக்கு நம்மில் எத்தனை பேர் இப்படிப்பட்டதான வீண் கவலைகளுக்கு இடம் கொடுக்கிறவர்களாய் காணப்படுகிறோம்? உங்களுடைய இருதயத்தை ஒடுக்கிற காரியம் கவலை என்பதை மறந்து போக வேண்டாம். நாம் கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லவில்லை. சில காரியங்களுக்காக நாம் கவலைப்பட வேண்டும். கர்த்தருடைய காரியத்திற்காக கர்த்தரதை வாய்க்க செய்யணும். இது வீணான உலக பிரகாரமான கவலை நமக்கு வேண்டாம், அதற்கு இடம் கொடுக்க வேண்டாம். அதுக்கு அடுத்த வார்த்தை விதமாய் சொல்கிறது, நல் வார்த்தையோ அதை என்ன செய்யும்? மகிழ்ச்சியாக்கும். எந்த வார்த்தை? நல்ல வார்த்தை. அந்த நல்ல வார்த்தை நம்மை மகிழ்ச்சியினாலே நிரப்புகிறதாய் காணப்படும். இன்றைக்கு அதுதான் செய்தி. நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். கண்களின் ஒளி இருதயத்தை பூரிப்பாக்கும். நற்செய்தி பார்த்தீங்களா? எலும்புகளை புஷ்டியாக்குவது எது? நல்ல வார்த்தை அல்லது நல்ல செய்தி. இன்றைக்கு உலகத்தில் எதுவும் நல்ல செய்தி இல்லை. நேற்று செய்தித்தாள்ல ஒரு செய்தி ஒன்று அம்மா வாசித்து கொண்டு வந்தாங்க. ரொம்ப துக்கப்பட்டாங்க. பெற்ற பிள்ளைகள் 2 பேரும் தகப்பனை பாம்பு கொண்டு கடிக்க வைத்தார்கள். அந்த மனுஷன் எப்படியோ பிழைத்து விட்டார். மறுபடியும் 1.5 லட்சம் ரூபாய் ஒரு பாம்பாட்டி கையில கொடுத்து, எங்க தகப்பனை கொன்று கொடுங்க, அதுவும் கொடிய விஷமுள்ள பாம்பை கொண்டு வந்து கடிக்க வேண்டாம். அதை அப்படியே செய்தால் செத்து போயிட்டான். கடைசியில் காரியம் வெளியாகி விட்டது. அந்த மனுஷன் ஏறக்குறைய 3.5 கோடி ரூபாய் எல்ஐசியில் போட்டிருக்கிறார். அந்த பணத்தை அப்பா செத்தாதான் தங்களுக்கு என்ன செய்யும்? கிடைக்கும் சொல்லி அதை பெற்றுக்கொள்வதற்காக அவர்கள் போட்ட தந்திரமான காரியம். கடைசியில் அதை பெற்றுக்கொள்ள இயலாத ஒரு சூழ்நிலை. யோசித்து பாருங்க. இது போல எத்தனை துர்ச்செய்தியை கேட்கிறோம். துர்ச்செய்தியை கேட்கிறதினால் மனுஷனுடைய இருதயம் என்ன செய்கிறது? சோர்ந்து போகிறது. இன்றைக்கு நமக்கு ஒரு நல்ல செய்தி ஒன்று உண்டு. அந்த செய்தியைத்தான் நான் உங்களோடு கூட 3 காரியம், அல்லது எனக்கு சமயம் கிடைக்குமானால் குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள உங்களோடு கூட 3 காரியத்தை நான் பேசும்படியாய் விரும்புகிறேன். முதலாவது காரியத்திற்கு வருவோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 25-26வது வசனத்தை வாசிக்கலாம். அவர்கள் எகிப்திலிருந்து போய் கானான் தேசத்திலே தங்கள் தகப்பனாகிய யாக்கோபிடத்தில் வந்து
யோசேப்பு உயிரோடு இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எதுக்கு அல்லேலூயா சொன்னீங்க? நல்ல செய்தி. இதே வாய்தான் ஒரு நாளிலே துர்ச்செய்தியை கொண்டு வந்தது. வாசிப்போமா? 37ஆம் அதிகாரம் 31வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அவர்கள் யோசேப்பின் அங்கியை எடுத்து ஒரு வெள்ளாட்டுக்கடாவை அடித்து அந்த அங்கியை இரத்தத்திலே தோய்த்து பல வருணமான அந்த அங்கியை தங்கள் தகப்பனிடத்தில் அனுப்பி இதை நாங்கள் கண்டெடுத்தோம். இது உம்முடைய குமாரன் அங்கியோ அல்லவோ பாரும் என்று சொல்ல சொன்னார்கள். யாக்கோபு அதை கண்டு இது என் குமாரனுடைய அங்கிதான், ஒரு துஷ்ட மிருகம் அவனை போட்டது, யோசேப்பு பீருண்டு போனான் என்று புலம்பினான். துர்ச்செய்தியை கொண்டு வந்த அதே வாய் இப்பொழுது நற்செய்தி சொல்லுகிறது. உம்முடைய குமாரனாய் யோசேப்பு உயிரோடு இருக்கிறார். துர்ச்செய்தியை கேட்கிறதுனாலே மனுஷனுடைய இருதயம் துவண்டு போகிறது. ஒவ்வொரு வருஷமும் நாம் கேள்விப்படுகிற செய்தி எல்லாம் துர்ச்செய்தி தான், நல்ல செய்தி இல்லை. ஆனால் கர்த்தருடைய வேதம் இந்த காலை வேளையில ஒரு நல்ல செய்தியை நமக்கு கொண்டு வந்திருக்கிறது. உம்முடைய குமாரனாகிய யோசேப்பு ஏதோ ஒரு துஷ்ட மிருகத்தினாலே கடிபட்டு அவன் மரித்து போனான். இது அவனுடைய அங்கிதானோ பாரும் என்று சொன்னபோது யோசேப்பு துவண்டு போய் புலம்பி அழுகிறவனாய் காணப்படுகிறார். இது சம்பவித்தது எதற்கு என்று சொல்லி நமக்கு தெரியும். தகப்பனாகிய யாக்கோபு தன்னுடைய 12 குமாரன்லே இந்த 11வது குமாரனாகிய யோசேப்பை அதிகமா என்ன செய்தவன்? நேசித்து அவனுக்கு பல வர்ணமான அங்கியை தைத்து கொடுக்கிறவனாய் காணப்பட்டான். சகோதரனுடைய கண்ணெல்லாம் எது மேல இருந்துச்சு? இந்த பல வர்ண அங்கி மேலதான் இருந்துச்சு. இவர்கள் செய்த துஷ்ட கிரிகள் எல்லாவற்றையும் வந்து தன் தகப்பனிடத்தில் அறிவிப்பான். ஆனால் அதே மகனுடைய கையிலே தான் யாக்கோபு ஆகாரத்தை கொடுத்து, நீ போய் உன் சகோதரை கண்டு விசாரித்து அவர்கள் எப்படி இருக்கிறார்கள், ஆடுகள் எப்படி இருக்கிறது என்றெல்லாம் விசாரித்து நீ திரும்பி வந்து செய்தியை சொல்லு. அன்றைக்குதான் அவனுடைய கடைசி யாத்திரை. போனால் கொண்டு போனது எல்லாவற்றையும் அவர்கள் வாங்கி நல்லா சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு முடித்து அவர்கள் செய்த காரியம், அவனை பிடித்து அவனுடைய அங்கியை கலற்றி ஒரு ஆட்டுக்குட்டி அடித்து அதன் ரத்தத்திலே தோய்த்து தங்கள் தகப்பனிடத்தில் இந்த செய்தியை அனுப்பிவிட்டார்கள். எவ்வளவு துக்ககரமான ஒரு செய்தி! சொந்த சகோதரர் அவனை பகைத்து அவனை குழியிலே தள்ளி மீதியானுக்கு போகிற, எகிப்திற்கு போகிற மீதியானி வியாபாரி இடத்துல 20 வெள்ளி காசுக்கு விற்று போட்டு சந்தோஷத்தோடு தங்களுடைய வீட்டுக்கு திரும்புகிறார்கள். அவருடைய எண்ணமெல்லாம் என்னவென்றால், இதோடு கூட யோசேப்பின் சொப்பனம் என்ன செய்தது? முடிவு பெற்று போயிற்று. இனி அவ்வளவுதான், சாப்டர் க்ளோஸ். இனி நம்முடைய வழியில் அவன் என்ன செய்ய மாட்டான்? வரமாட்டான். நாமாவது அவனுடைய காலில் விழுந்து அவனை வணங்குறதாவது என்றுதான் யோசித்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் கர்த்தருடைய திட்டம் வேறாய் இருந்தது. நான் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு யோசேப்பை குறித்து உங்களோடு பேசினேன்.
கானான் தேசத்தில் என்ன வந்தது? பஞ்சம் வந்தது. கர்த்தர் எதையும் திட்டமிடாதபடிக்கு அனுப்புகிறவர் அல்ல. கர்த்தருக்கு எல்லாம் தெரியும், எதை எதன் காலத்திலே செய்ய வேண்டும். அதனால் தான் அவரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தர் எல்லாவற்றையும் அதனதின் காலங்களிலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார். ஒன்றாகிலும் அவர் ப்ரீ பிளான் பண்ணி செய்யாமல் இருப்பதில்லை. எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில சம்பவிக்கிற எல்லாம் ஏற்கனவே திட்டமிடப்பட்டவைகள் என்பதை நாம் மறந்து போக வேண்டாம். அவைகள் தான் நம்முடைய வாழ்க்கையில என்ன சம்பவிக்கிறது. இந்த காலையில என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய ஜனமே, தேசத்தில் பஞ்சம் வந்தபடியினாலே நடந்த சம்பவம் எல்லாம் நமக்கு ஏற்கனவே கேட்டு விட்டோம். யோசேப்பு எகிப்துக்கு போனான். போத்திபாருடைய வீட்டிலே அங்க விற்கப்பட்டு அந்த வீட்டிலே வேலை செய்கிறவனாய் காணப்பட்டான். ஆனால் கர்த்தரோ அவனோடு கூட இருந்தார். கர்த்தருடைய வசனத்திலே நான் வாசித்தோமே, 105ஆம் சங்கீதத்தில் யோசேப்பு சிறையாக என்ன செய்யப்பட்டான்? விற்கப்பட்டான். போத்திபாருடைய வீட்டில் நல்ல உயர்வு, ஆசீர்வாதம், மேன்மை, நல்ல பெயர். போத்திபார் சொல்லுகிறான், உன் நிமித்தம் கர்த்தர் என் வீட்டை என்ன செய்திருக்கிறார்? ஆசீர்வதித்திருக்கிறார் என்றெல்லாம் சாட்சி சொன்னார். ஆனால் அது நீடித்திருக்கவில்லை. திடீரென்று முளைத்தெழும்பின போத்திபாருடைய மனைவி அநியாயமாய் குற்றத்தை யோசேப்பின் மேல் சுமத்தி சிறைக்கு அனுப்பிவிட்டாள். சிறைக்கு கடந்து போனாலும் அவன் எங்கெல்லாம் கடந்து போகிறானோ அங்கெல்லாம் கர்த்தர் கூடவே என்ன செய்தார்? இருந்தார். இன்னைக்கு நாம் ஒன்றை நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய உயர்வில மாத்திரம் கர்த்தர் கூட இருக்கிறார் நினைக்க வேண்டாம். கர்த்தர் என்னோடு இருந்து என்னை ஆசீர்வதிக்கிறார், என்னை மேன்மைப்படுத்துகிறார், என்னுடைய கையின் பிரயாசங்கள் எல்லாம் வர்த்திக்க பண்ணுகிறார் என்று மாத்திரம் நினைக்க வேண்டாம். நம்முடைய தாழ்விலும் கர்த்தர் யாரோடு கூட இருக்கிறார்? என்னோடு கூட இருக்கிறார். அந்த நினைவு நம்முடைய வாழ்க்கையில வேணும். என்னுடைய துக்கத்தில், என்னுடைய கிளேசங்களிலே, என்னுடைய வருத்தங்களிலே, என்னுடைய பிரச்சனைகளிலே, என்னுடைய போராட்டங்களிலே, என்னுடைய நெருக்கங்களிலே, கண்ணீரின் பாதையில எல்லாவற்றிலும் கர்த்தர் என்ன செய்கிறார்? கூடவே இருக்கிறார். அதனால்தான் தாவீது சொன்னான், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் யாரோடு கூட இருக்கிறீர்? என்னோடு கூட இருக்கிறீர். எந்த சூழ்நிலையிலே? மரண இருளிலே. பாருங்க, மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நான் நடக்கும் போதும் கர்த்தர் என்னை விடலையா? என்னோடு கூட இருக்கிறார். அவர் என்னோடு கூட இருக்கிறபடியினால் தான் என்னை கொண்டு வந்து எங்கே நிறுத்தி வைத்திருக்கிறார் தெரியுமா? அந்த 23ஆம் சங்கீதத்தில், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களா என்ன செய்வேன்? பாருங்கள், வனாந்திரத்திலே காணப்பட்டவன் இப்பொழுது எங்கே இருக்கிறான்? கர்த்தருடைய வீட்டிலே வந்து நிற்கிறான். அதுவும் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே? தேவரீர் என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தி என்ன செய்து ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் என்ன செய்கிறீர்? அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் என்ன செய்கிறது? நிரம்பி வழிகிறது. வனாந்திரத்தில் காணப்பட்ட இருந்து தனிமையிலே காணப்பட்டிருந்த தாவீதுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய சத்துருக்களுக்கு முன்பதாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி அந்த பாத்திரம் நிரம்பி வழியும்படிக்கு செய்தார். ஆயினத்தான் தாவீது சொல்லுகிறான், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களா என்ன செய்வேன்?
நிலைத்திருப்பேன் என்று சொல்லி அதோடு நிறுத்திவிடவில்லை. நன்மையும் கிருபையும் என்னை தொடரையா. என்னை தொடருவது எது? நன்மையும் என்னை கிருபையும் என்னை தொடரும். தேவனுடைய நன்மை என்னை தொடரும். தாவீது சொல்லுவான், தேவனுடைய வீட்டின் நன்மையினால் என்ன செய்வோம்? திருப்தி ஆவோம் என்று. அந்த நன்மையை கர்த்தர் தாவீதுக்கு தர ஆயத்தமாயிருந்தார். அதனால் தான் சொல்லுகிறான், எல்லா சூழ்நிலையிலும் எப்பக்கத்தில் இருள் சூழ்ந்தாலும் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் என்னை விட்டு விலகவே இல்லையா. நம்மில் எத்தனை பேர் சொல்ல முடியும்? இப்ப யோசேப்புடைய வாழ்க்கையிலே இருந்தான். கர்த்தர் ஒவ்வொரு பகுதியிலேயும் கூடவே இருந்தார். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கிற வேளையிலே, தேவனோ அவனுடனே கூட. பாத்தீங்களா? இந்த வசனத்தினுடைய ஆழத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தாயும் இல்லை, தகப்பனும் இல்லை, உடன் பிறந்த சகோதரர் ஒருவரும் இல்லை. தனிமையா எகிப்து தேசத்திலே காணப்பட்ட அவனோடு கூட யார் இருந்தது? தேவனோ. என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய ஜனமே, நீங்க எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த காலை வேளையில காணப்படுகிறீர்களோ நான் அறியேன். நெருக்கத்தின் மத்தியில் ஒருவேளை நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கலாம். பாடுகளின் நடுவிலே, போராட்டத்தின் நடுவிலே, சத்துருக்கள் உங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிறவர்களாய், உங்களுக்கு விரோதமாய் தந்திரமான யோசனையை பிணைக்கிறவர்களாய் காணப்படலாம். ஆனால் ஒன்று இந்த காலையில் அறிந்து கொள்ளுங்க, யோசேப்போடு கூட இருந்தது தேவனானால் உங்களோடும் கூட இருப்பது தேவனே. அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவது இல்லையே. அவர் கூட இருந்தால் நடக்கிற காரியம் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. தேவனோ அவனோடு கூட இருந்து அவனுடைய எல்லா உபத்திரவங்களினின்றும் அவனை என்ன செய்து விடுவித்து, அவர் முதலாவது செய்கிற காரியம் உபத்திரவத்திலே இருந்து விடுவிக்கிறவர். இந்த வருஷத்தில் எத்தனையோ உபத்திரவங்களை நீங்கள் சகித்திருக்கலாம். ஒன்றை அறிந்து கொள்ளுங்க, சங்கீதம் 22:28வது வசனம் விதமாய் சொல்கிறது, உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை என்ன செய்கிறார்? கேட்டருளினார். அது ஒரு அருமையான வார்த்தை ஒன்று அங்கே இருக்கிறது. புதைபொருளாய் தம்முடைய முகத்தை அவனுக்கு என்ன செய்யாமல், எப்போது உபத்திரவப்படுகிற சூழ்நிலையிலே. கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் உபத்திரவத்தின் மத்தியிலே தம்முடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறவர் அல்ல. தம்முடைய முகத்தின் பிரகாசத்தை உங்கள் மேல் என்ன செய்கிறவர்? வீச பண்ணுகிறவர். என்னாகமத்தின் புஸ்தகத்திலே நான் வாசிக்கும் போது கடைசி 3 வசனங்களிலே இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் எப்படி இருக்க கடவர்? கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு என்ன செய்ய கடவர்? சமாதானம் கட்டளையிட கடவர். முதலாவது கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமா பிரகாசிக்க பண்ணும் போது உனக்கு கிடைக்கிறது என்ன? கிருபை கிடைக்கையா. இந்த கடைசி நாட்களிலே நமக்கு வாழ்வதற்கு தேவையானது தேவ கிருபை. தேவ கிருபை இல்லாதபடிக்கு வாழ முடியாது. ஒரு சிலர் நினைக்கிறார், என்னுடைய பட்டம், என்னுடைய பதவி, என்னுடைய சம்பாத்தியம், என்னுடைய திறமை, என்னுடைய அறிவு இதெல்லாம் போதும். அல்ல, தேவ கிருபை இல்லாதபடிக்கு நான் ஒன்றையும் சாதிக்க முடியாது.
முதலாவது கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரகாசிக்க பண்ணும்போது வசனம் சொல்லுகிறது கிருபை கிடைக்கும். இரண்டாவது அங்கே கிடைப்பது என்ன? சமாதானம் கட்டளையிட கடவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தம்முடைய சமாதானத்தை அவர் நமக்கு தருகிறவர். உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் நான் உங்களுக்கு என்ன செய்கிறது இல்லை, கொடுக்கிறது இல்லை. என்னுடைய சமாதானத்தையே, my own peace, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு என்ன செய்கிறேன், கொடுக்கிறேன். நல்ல கவனிப்போ, அவருடைய சமாதானம் நம்முடைய இருதயத்தை நிறைக்குமானால் எவ்வளவு மேன்மை உள்ள ஒரு நிலைமை நமக்கு கிடைக்கும். அதே சந்தர்ப்பத்தினுடைய முகத்தை நோக்கி பார்ப்போமா? 34ஆம் சங்கீதத்தில் சொல்லுகிறார், அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவருடைய முகங்கள் என்ன செய்யல, வெட்கப்படலையா? நம்முடைய எல்லா உபத்திரவங்களிலும் நம்முடைய முகத்தை அவர் மறைக்காதபடிக்கு நம்மை முகத்தை பிரகாசிக்க பண்ணுகிறவர். எபிரேயர்கள் 2ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு அவர் உதவி செய்ய வல்லவராய் காணப்படுகிறார். அவர் நம்மை போலவே எல்லாவற்றிலும் என்ன செய்தவர், சோதிக்கப்பட்டவர். சோதிக்கப்படாத ஒரு காரியம் இல்லை. அவருக்கு என்னையா தெரியும் நான் படுற உபத்திரவம்? நீங்களும் நானும் அப்படி பேசுவோன்னு சொல்லிதான் இயேசு மாம்சத்தில் இந்த உலகத்தில் வந்து 33.5 ஆண்டு காலங்களும் ஜீவித்தார். அப்போவாவது இந்த மனுக்குலம் தன்னை தீதாய் பேசாது என்று சொல்லி, ஆனாலும் பேசுகிறோம். அவருக்கு என்னையா தெரியும்? என்னமோ அவர் வந்து ஜாலியா ஊழியத்தை நிறைவேற்றி விட்டு போனது போல நாம் நினைக்கிறோம். அவர் பட்ட பாடுகளிலே நாம் இம்மி அளவும் படவில்லையே. எல்லா விதத்திலும் நம்மை போல அவர் என்ன செய்தவர், சோதிக்கப்பட்டு பாவமில்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறாரே. இந்த காலை நேரம் யோசேப்புடைய வாழ்க்கையில கர்த்தர் கூட இருந்து ஏற்ற சமயத்துல அவனை சிங்காசனத்துல உயர வைக்கிறவராய் காணப்பட்டார். கர்த்தர் செய்த காரியம் அந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. பார்வோனுடைய சமூகத்துல கர்த்தர் அவனுக்கு எதை கொடுத்தாரா? ஞானத்தையும். சமூகத்துல அவனுக்கு கிருபையையும் ஞானத்தையும் என்ன செய்தார்? யாருக்கு இல்லாத ஒரு ஞானம், எகிப்திய சாஸ்திரிகளுக்கு இல்லாத ஒரு ஞானம், ஜோசியக்காரரிடத்துல ஞானிகளிடத்துல இல்லாத ஞானம் எங்கே இருந்து வந்தவனிடத்துல காணப்படுகிறது? சிறைச்சாலையிலே இருந்து வந்தவனிடத்துல காணப்படுகிறது. நல்ல ஆலோசனை கொடுத்தார். 7 வருஷம் நல்ல செழிப்பான காலங்கள் உண்டாயிருக்கும். அதற்கு பின்பு தொடர்ச்சியாய் வருகிற 7 வருஷங்கள் பஞ்சமுள்ள நாட்கள். அவனே எல்லாவற்றையும் சொல்லிவிட்டான். செழிப்புள்ள காலத்திலே என்ன செய்ய வேண்டும்? தேசத்திலே தானியத்தை என்ன செய்ய வேண்டும்? சேர்த்து வைக்க வேண்டும். பஞ்சமுள்ள நாட்களிலே தானிய களஞ்சியத்தை திறந்து ஜனங்களுக்கு கொடுத்து அவர்களை போஷிக்க வேண்டும் என்று சொல்லி அவன் ஆலோசனை சொல்கிறவனாய் காணப்பட்டார். அப்படி ஆலோசனையை பார்க்கிற ஒரு ஞானமும் வேற யாரிடத்திலும் வெளிப்படவில்லை. கர்த்தருடைய பிள்ளையே, தேவன் ஒரு மனுஷனோடு இருப்பாரானால் அவருடைய ஞானம் மேன்மை உள்ளது. அந்த ஞானத்திற்கு முன்பாக வேறொரு ஞானம் நிற்கவே முடியாது. நீங்க வசனத்தை வாசிப்பீர்களானால் அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் ஒரு அருமையான மனுஷனுடைய ஞானத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறத நாம் பார்க்க முடியும். வாசிப்போம். 6ஆம் அதிகாரம் வாசியுங்கள்.
9-10 வசனங்களை வாசிப்போம். ஆலயத்தை சேர்ந்தவர்களிலும் அலெக்சந்திரியா பட்டணத்தாரிலும் தேசத்தாரிலும் சிலர் எழும்பி ஸ்தேவானுடைய தர்க்கம் பண்ணினார்கள். அவன் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமற் போயிற்று. இந்த ஞானம் யாருக்கு வந்தது? சாதாரண சீஷர்களுக்கு, பந்தி விசாரிக்கிற வேலைக்கு அமர்த்தப்பட்டவர்களுக்கு. ஆனால் ஒன்றறிய வேண்டும், அவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. அப்போஸ்தலர்களாலே கைகளை வைத்து அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். அந்த அபிஷேகம் அவர்களுக்குள்ள இருந்தபடியினால் தான் அந்த ஞானம் அவ்வளவாய் வெளிப்பட்டது. இந்த காலையிலே கர்த்தருடைய பிள்ளைகளே, யோசேப்பை கர்த்தர் உயர்த்தி, இப்ப யோசேப்பு தேசத்துக்கு எல்லாம் அதிபதியாய் காணப்படுகிறார். கானான் தேசம் வரைக்கும் பஞ்சம் போய்விட்டது. கானானிலே காணப்படுகிற யாக்கோபு கேள்விப்படுகிறார், எகிப்திலே தானியம் உண்டென்று கேள்விப்பட்டு தன் பிள்ளைகளை என்ன செய்கிறார்? அனுப்புகிறவனாய் காணப்படுகிறார். பிள்ளைகள் சாக்கு முட்டையோடு வருகிறார்கள், பணத்தோடு கழுதையின் மேல் சேனை வைத்து வந்து கொண்டிருக்கிறார்கள். முதலாவது அவர்கள் பார்த்தது யாரைத்தான்? யோசேப்பைத்தான். ஆனால் அவர்களுக்கோ அவனை என்ன செய்யவில்லை, தெரியவில்லை. காரணம் என்ன தெரியுமா? ஏறக்குறைய 20 ஆண்டுகளுக்கு மேலாய் சென்று விட்டது. பதிமூன்று ஆண்டு காலங்கள் அவனுடைய உபத்திரவத்தின் நாட்கள் கடந்து போய் 30வது வயதில பார்வோனுக்கு முன்பதாய் நிற்கிறான். 7 வருஷங்கள் நல்ல செழிப்புள்ள வருஷங்கள் 20 ஆயிற்று. மறுபடியும் 2 வருஷம் பஞ்சத்தால் நாட்கள் வந்தது. 22 வருஷம். அதற்கு பிறகு யாரை பார்க்கிறார்கள்? யோசேப்பை நேரடியாய் பார்க்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு அவன் யோசேப்பு என்று என்ன செய்யவில்லை, தெரியவில்லை. ஒரு எகிப்தியனை போல வஸ்திரம் தரித்தவனாய் காணப்படுகிறார். அலங்கார வஸ்திரத்தோடு கூட இதுவரைக்கும் தகப்பன் பலவர்ண அங்கிதான் போட்டான். இன்றைக்கும் மேன்மையான ஒரு ராஜ வஸ்திரத்தை தரித்து கொண்டவனாய் காணப்படுகிறான். அடையாளம் தெரியவில்லை. யோசேப்பு அடையாளம் கண்டுகொண்டான். அவர்களை பார்த்த உடனே அவனுக்கு அடக்க முடியவில்லை. ஓடிப்போய் என்ன செய்கிறான்? அழுகிறவனாய் காணப்படுகிறார். தன் முகத்தை எல்லாம் துடைத்து கொண்டு மறுபடியும் வந்து அவரிடத்துல பேசுகிறார். நான் கேட்ட கேள்வி எல்லாம் என்ன தெரியுமா? உங்கள் தகப்பனார் சுகமா இருக்கிறாரா? எத்தனை ஆண்டு காலம் அவருடைய இருதயம் ஏங்கி கொண்டிருந்தது. எதற்கு? தன் தகப்பனுடைய அன்புக்காக. அவன் அவ்வளவாய் நேசித்தவர். இன்னைக்கு நம்மில எத்தனை பேருக்கு நம்முடைய தகப்பனிடத்துல அன்பு உண்டு? மாம்ச பிரகாரமான தகப்பன் மேல ஒருவேளை அன்பு குறைவுள்ளதா இருக்கலாம். நம்முடைய பரம தகப்பன் மேலே நம்மில எத்தனை பேருக்கு அன்பு உண்டு? அவர் எவ்வளவாய் நாம் நேசிக்கிறோம்? அவரிடத்துல நேரத்தை நாம் எவ்வளவாய் செலவிடுகிறோம்? அவர் அல்லாதபடிக்கு நமக்கு உதவி செய்ய வேற யாரும் இல்லைங்க இந்த உலகத்துல. நம்முடைய பரலோக தகப்பனை போல ஒரு தகப்பன் இந்த உலகத்துல வேற இல்லை. நாம் அவருக்கு விரோதமாய் கிரியை செய்தாலும் அவர் நம்மை புறக்கணிக்கிறவர் அல்ல, நம்மை சேர்த்துக் கொள்ளுகிறவர். சற்று நேரத்துக்கு முன்புதான் கேட்டோம்,
சேர்த்து கொள்கிறார். தம் சிட்சிக்கிற எந்த மகனையும் தம்மிடத்தில் அவர் என்ன செய்கிறார்? சேர்த்து கொள்கிறார் என்று கேட்டோமே. யோசேப்புடைய உள்ளம் தகப்பனுக்காக ஏங்கினது. அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்து அவர்களை அனுப்பிவிட்டால் அவர்கள் போனார்கள். ஆனால் ஒன்று, அவர்களிலே ஒருவனை, சிமியோனை பிடித்து சிறையிலே அடைத்து வைத்து விட்டார். அவர்கள் போகிறார்கள். போய் தகப்பனிடத்தில் காரியத்தை சொல்லி ஆகாரத்தை கொடுத்தார்கள். இப்பொழுது ஒரு கண்டிஷனோடு போயிருக்கிறார்கள். இளைய குமாரனாகிய பென்யமீனை என்ன செய்யணும்? கூட்டி கொண்டு வரணும். தகப்பன் போராடுகிறான். நான் அனுப்ப மாட்டேன். என் தலைமயிரை என்ன செய்வீர்கள்? நீங்கள் வருத்தத்தோடே பாதாளத்தில் இறங்க பண்ணுவீர்கள். அதில் முடியாது. ஆனால் எல்லாரும் வழக்காடி உத்தரவாதம் கொடுத்து பென்யமீனை அழைத்து கொண்டு போகிறார். நடந்த சம்பவம் எல்லாம் நான் அப்படியே நிறுத்தி விடுகிறேன். இப்பொழுது யோசேப்பு சகோதரருக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். நான் தான் யோசேப்பு என்று சொன்ன போது அவர்கள் எல்லாரும் திகைக்கிறவர்களாய் காணப்பட்டார்கள். ஒரு சகோதரத்தில் சொல்லி அனுப்புகிறார், நீங்கள் போய் தகப்பனை இங்க என்ன செய்யுங்க? அழைத்து கொண்டு வாருங்க. உம்முடைய குமாரனா யோசேப்பு என்ன செய்கிறார்? உயிரோடு இருக்கிறார். போனார்கள். அங்க வசனத்தில் வாசித்தோம், உம்முடைய குமாரனா யோசேப்பு உயிரோடு இருக்கிறான் என்று கேட்டவுடனே ரெண்டு காரியம் சம்பவித்தது. ஒன்று, அவன் மூர்ச்சை அடைந்தான். அவன் இருதயம் என்ன செய்தது? மூர்ச்சை அடைந்தது. இரண்டாவது, அவர்களை என்ன செய்யல? என இந்த வாய்தான் சொல்லுச்சு, உம்முடைய குமாரனாய் யோசேப்பு என்ன செய்தான்? மரித்து போனான். அதே வாய் சொல்லுகிறது, உம்முடைய குமாரனாய் யோசேப்பு என்ன செய்கிறார்? நம்பல. அப்பதான் சொல்றாங்க, உம்முடைய குமாரனாயே யோசேப்பு உம்மை அழைத்து கொண்டு போகும்படிக்கு எதை அனுப்பி இருக்கிறான்? வண்டில்களை அனுப்பி இருக்கிறான். அவன் அதை கண்டபோது அவன் ஆவி என்ன செய்ததாம்? உயிர்த்தது. என்னை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே நீங்கள் உடைந்து போய் சோர்ந்து போய் இழப்பின் நிமித்தமாய், ஏமாற்றத்தின் நிமித்தமாய், போராட்டத்தின் நிமித்தமாய் இன்றைக்கு நம்ப மறுக்கிற காரியம், இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, இயேசு உயிரோடு இருக்கிறார். நீங்களும் நானும் ஆராதிக்கிற கர்த்தர் உயிரோடு இருக்கிறார் என்பது உண்மை. அதுல மாறாத உண்மையாய் காணப்படுகிறது. யோசேப்புக்கு ஒப்பான ஒருவர் அவர் பரலோகத்தில் இன்றைக்கு நமக்காக பிதாவுடைய வலது பார்சத்தில் வீற்றிருந்து பரிந்து பேசுகிறவராய் காணப்படுகிறாரே. அவர் இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார். கர்த்தருடைய வசனத்தில் வாசிக்கிறோமே, எபிரேயருக்கு எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை நான் வாசிக்கிற வேளையில 7:25 நமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக, மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்போதும் எப்படி இருக்கிறார்? ஹல்லேலூயா. நம்முடைய தோல்வி நேரத்திலே, நம்முடைய வெற்றியின் நேரத்திலே, நம்முடைய போராட்டத்தின் நேரத்திலே, நமக்கு உண்டான இக்கட்டு நேரங்களிலே, எல்லா நேரங்களிலும் அவர் உயிரோடு கூட இருக்கிறார். ஐயா, ஆயினத்தான் அவரே சொல்லும் போது சொன்னார், வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே, மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் எப்படி இருக்கிறேன்? உயிரோடு இருக்கிறேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உடைய திறவுகோல்களை உடையவராயிருக்கிறேன். எத்தனை பேர் சாட்சி சொல்லக்கூடும்? வேதாகமத்தின் மூலமாய் அவர் உயிரோடு இருக்கிறார். பக்தனாய் யோபு பருக்கள் நிறைந்து காணப்படுகிறது. ஓட்டை எடுத்து சுரண்டி கொண்டிருக்கிறான். ஒரு புறம்
நண்பர்கள் எல்லாரும் அவனை பரிகசிக்கிற அனுபவம், சொந்த மனைவியும் தூஷிக்கும்படிக்கு தூண்டி கொண்டிருக்கிற நேரம். இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் யோபு சொல்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் ஐயா, என்னுடைய மீட்பர், அவர் என்னை தான் மீட்கிறவர், மீட்டவர், மீட்கிறவர், இனியும் மீட்கிறவர் தேவனாயிருக்கிறார். அவர் எப்படி இருக்கிறாரா? உயிரோடு இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அறிக்கை செய்வோம், நான் ஆராதிக்கிற கர்த்தர் உயிரோடு இருக்கிறார். இந்த காலையில முதலாவது நல்ல வார்த்தை, யோசேப்புக்கு ஒப்பான தேவன் உயிரோடு இருக்கிறார். இரண்டாவது காரியத்திற்கு தான் நேரம் உண்டு. வாசிப்போம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 40வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 1 சாமுவேல் 25:40. தாவீதின் ஊழியக்காரர் கர்மேலில் இருக்கிற அபிகாயில் அண்டைக்கு வந்து, தாவீது உன்னை விவாகம் பண்ண மனதாய் எங்களை உன்னிடத்தில் அனுப்பினார் என்று அவளோடே சொன்னார்கள். வாசிக்கும் போதே ஒரு மாதிரி தான் இருக்கும். இது என்னையா என்று விளங்காதது போல தோன்றும். தாவீது பாரான் வனாந்திரத்தில் காணப்படுகிறார். பாரான் வனாந்திரத்திலே தான் நாபால் என்று சொல்லப்பட்ட ஒரு மனுஷன். நீங்க வீட்டுக்கு போய் அந்த 25ஆம் அதிகாரம் முழுவதும் வாசித்துக் கொள்ளுங்கள். தன் ஆடுகளை மயிர் கத்தரிக்கும்படிக்கு வேலையாட்களோடு கூட அங்கே காணப்படுகிறார். தாவீதும் அவனோடு கூட 400 பேரும் அந்த பாரான் வனாந்திரத்திலே தான் சவுலுக்கு பயந்து சுற்றி திரிகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். அப்பொழுதெல்லாம் அவர்கள் செய்த காரியம் என்ன என்று சொல்லி நான் வசனத்திலே நான் வாசிக்கிற வேளையிலே வசனம் அதற்கு இவ்விதமாய் சொல்லப்படுகிறத நாம் பார்க்க முடியும். அவன் ஒரு நாளாகிலும் நாபாலுடைய ஆடுகளையோ அல்லது வேலைக்காரருக்கோ அவன் தொந்தரவு கொடுத்தது இல்லை என்று சொல்லி கர்த்தருடைய வசனம் அங்கே சொல்லுகிறத நாம் பார்க்க முடியும். அங்கே 15வது வசனத்தை வாசிப்போம். அந்த மனுஷரோ எங்களுக்கு மிகவும் உபகாரிகளாய் இருந்தார்கள். நாங்கள் வெளியிலே இருக்கும்போது அவர்கள் எங்களிடத்தில் நடமாடின நாளெல்லாம் அவர்கள் எங்களை வருத்தப்படுத்தினதும் இல்லை, நமது பொருளில் ஒன்றும் காணாமற் போனதும் இல்லை. நாங்கள் ஆடுகளை மேய்த்து அவரிடத்தில் இருந்த நாளெல்லாம் அவர்கள் இரவும் பகலும் எங்களை சுற்றிலும் எப்படி இருந்தார்கள்? பாதுகாப்பாய் மதில் போல காணப்பட்டார்கள். நல்ல கவனிங்க. ஏசாயா 26ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கும் போது அங்கே வசனம் இப்படி சொல்லுகிறது. ஏசாயா 26:1 பாடப்படும் பாட்டாவது பெலனான நகரம் நமக்கு உண்டு, ரட்சிப்பையே அதற்கு என்னவாயிருக்கும். பாத்தீங்களா? முதல் மதில் என்ன? ரட்சிப்பு நமக்கு மதிலாய் காணப்படுகிறது. நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டோமே, அந்த ரட்சிப்பு நமக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு என்னவாயிருக்கிறது? மதில் போல காணப்படுகிறது. மதில் என்ன செய்யும்? பாதுகாக்கும். நம்முடைய வாழ்க்கையிலும் பாவம் உட்பிரவேசியாதபடிக்கு, நம்முடைய ஆவிக்குரிய ஜீவிதத்தை கெடுத்து விடாதபடிக்கு நம்மை பாதுகாப்பது எது என்றால் ரட்சிப்பாகிய மதில். இரண்டாவது ஒரு மதில் உண்டு. நாம் யாத்ராகமத்தின் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். 14ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது அங்கே அந்த மதிலை குறித்து விதமாய் வாசிக்கலாம். யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 22வது வசனம். இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். அவர்கள் வலதுபுறத்திலும் அவர்கள் இடதுபுறத்திலும் ஜலம் அவர்களுக்கு என்னவாயிருந்தது?
ஏதாவது புரிஞ்சுதா உங்களுக்கு? ரட்சிப்பு முதலாவது மதில். இரண்டாவது மதில் என்ன தெரியுமா? ஞானஸ்நானம் அடுத்த மதிலாயிருக்கிறது. ஞானஸ்நானம் பெற்றவர்கள் கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? இது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்னவா இருக்கிறது? மதிலாய் காணப்படுகிறது. ரெண்டு பக்கமும் தண்ணீர் மதிலை போல நிற்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களை அந்த சமுத்திரம் ஒரு சேதத்தை என்ன செய்யல, செய்ய முடியவில்லை. அதனால்தான் வசனத்தில் என்ன வாசிக்கும் போது மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம்: விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக என்ன செய்யப்படுவான். விசுவாசித்த இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலுக்கு அக்கறையிலே கடந்து போனார்கள். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் முதல் வசனம் இப்படி இருக்க சகோதரரே எவைகளை அறிய வேண்டும் என்று நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறேன் என்றால் நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாய் இருந்தார்கள், சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள். மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் எல்லாரும் மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். அப்ப சமுத்திரம் அவர்களுக்கு என்னத்தை கொடுத்தது? அந்த சமுத்திரம் ஞானஸ்நானம் கொடுத்தது. சமுத்திர ஜலம் அவர்களுக்கு எதா இருந்தது? அப்ப ஞானஸ்நானம் ஒரு விசுவாசிய வாழ்க்கையில அடுத்த மதிலாய் காணப்படுகிறது. எத்தனை பேர் புரிந்து கொண்டீங்க? நாம் ஞானஸ்நானம் கிறிஸ்துவோடு கூட ஞானஸ்நானம் பெற்றது, அவரோடு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு கூட புது ஜீவன் உடவளாய் எழுந்தது நமக்கு ஒரு பாதுகாப்பு. இனி மூன்றாவது ஒரு பாதுகாப்பை தான் இந்த காலைவெளியில வாசிக்க கேட்டீங்க. 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல தாவீதும் அவருடைய சேவகர் எல்லாரும் இரவும் பகலும் எங்களுக்கு யாராயிருந்தார்கள்? அப்போஸ்தலர்கள். அல்லது இன்னும் சொல்ல போனால் கர்த்தருடைய பரிசுத்தவான்கள், ஊழியக்காரர்கள் தேவனுடைய சபைக்கு யாராயிருக்கிறார்கள்? மதிலாய் காணப்படுகிறார்கள். தாவீதை குறித்து சொல்லுகிறார்கள், அவர்கள் இரவும் பகலும் எப்படி இருந்தார்கள்? எங்களுக்கு மதில் போல காணப்பட்டார்கள். எபிரேயருக்கு எழுதின 13ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் 13:15. ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கன்னியாகிய 17வது வசனத்தை வாசிங்கம்மா. உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் என்ன செய்கிறவர்களாய்? விழித்திருக்கிறவர்களானபடியினால். யார் விழித்திருக்கிறார்கள்? உங்களை நடத்துகிறவர்கள். இன்னைக்கு நாங்களே நடக்கிறையா, எங்களுக்கு எல்லாம் தெரியும். நீங்க சொல்லி எங்களுக்கு என்ன பைபிள் விளங்க வேண்டியது இருக்கு? நாங்க எல்லாத்தையும் கத்துக்கிட்டோம். அதுக்கு மேலே என்ன செஞ்சிட்டோம்? கத்துக்கிட்டோம். அதிக பிரசங்கித்தனம் செய்யறது. அருமையானவர்களே, ஒன்றை நன்றாயிரிய ஒன்று ஒரு ஊழியக்காரருடைய கையின் கீழ் அடங்கி இருக்கிறது. அது ஆசீர்வாதம். அவர்களுக்கு யாராயிருக்கிறார்கள்? மதிலாய் காணப்படுகிறார்கள். இங்க வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, விழித்திருக்கிறவர்களானபடியால் ஒரு துக்கத்தோடு அல்ல, சந்தோஷத்தோடு அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோடு அப்படி செய்தால் அது உங்களுக்கு எப்படி இருக்காது? பிரயோஜனமாயிருக்க மாட்டாதே. இரவும் பகலும் மதில் போல காணப்பட்டார்களே, அந்த அப்போஸ்தலருடைய வேலை என்ன? அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்திற்கு வருவோம். வாசிப்போமா கர்த்தருடைய வசனத்தை? அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம்
30-31 வசனங்களை வாசிக்கலாம். உங்களிலும் சிலர் எழும்பி சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்துக் கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். ஆனபடியால் நான் 3 வருஷ காலமாய் இரவும் பகலும் கண்ணீரோடு அவனுக்கு புத்தி சொல்லி இடைவிடாமல் அவனுக்கு புத்தி சொல்லி கொண்டு வந்ததை நினைத்து விழித்தீர்கள். எப்பெல்லாம் புத்தி சொன்னாங்களா? இரவும் பகலும். அதுவும் இடைவிடாமல் எப்போது புத்தி சொன்னாங்க. ஆனா எத்தனை புத்தி சொல்லிட்டு வந்தாலும் புத்தி இல்லாத கலாத்தியரே, புத்தியே இல்லை. எத்தனை வசனம் கேட்டுட்டோம். ஆனா இன்னும் நமக்குள்ள இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில கர்த்தரோடு நெருங்கி ஜீவிக்கணுங்கிற ஒரு சிந்தையே வரல. மாம்சத்துக்குரிய எண்ணம் தான். மாம்சத்துக்குரியவன் தான் மாம்சமான காரியங்களை சிந்திப்பார். ஆவிக்குரியவன் ஆவிக்குரிய சிந்தையோடு இருப்பான். அவனவன் புத்தி சொல்லி கொண்டு வந்தது. அப்போஸ்தல ஐக்கியத்துல, சபையின் ஐக்கியத்துல யார் காணப்படுகிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் மதில் போல காணப்படுகிறார். கர்த்தருடைய ஊழியக்காரன் சொல்லுகிற புத்திமதிகள் அவர்களுக்கு என்னவா இருக்கும்? மதில் போல காணப்படும், பாதுகாப்பா இருக்கும். அதை கேட்கலன்னா மதில் இடிந்த பட்டணம் போலதான் இருக்கணும். இதோ நான் சோம்பேறியின் வயலை கடந்து போனேன். அதன் கற்சுவர் இடிந்து கிடந்தது. அது முள்ளுக்காடாய் காணப்பட்டது. யோசித்து பாருங்க. கர்த்தருடைய சிட்சை ஊழியக்காரன் சொல்லும் போது அது ஏற்றுக்கொள்ள மனம் இல்லை. இவர் என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது? இவர் எனக்கு என்ன யாராயில் எஜமானா வச்சிருக்காங்களா? உங்களுடைய ஆத்துமாக்களை உண்மை உள்ள ஊழியக்காரருடைய கரத்தில் நீங்கள் ஒப்பு கொடுத்தால் தான் உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். ஏனென்றால் அவன் உத்தரவாதம் உள்ளவனாய் இரவும் பகலும் உங்களுக்காக என்ன செய்கிறவன்? தேவ சமூகத்தில் நிற்கிறவனாய் காணப்படுகிறவன். ஆரோன் தன்னுடைய மார்பதக்கத்தை ஆசாரிய வஸ்திரத்தில் தரித்து கொண்டவனாய் கர்த்தருடைய சமூகத்தில் போய் அவன் ஒவ்வொரு விரலையும் ஒவ்வொரு கல்லுகளின் மேல் 12 கற்களின் மேலும் வைத்து அதை ஞாபகப்படுத்துகிறவனாய் காணப்படுவார். அப்போஸ்தலனாகிய பவுலும் சொல்லும் போது சொல்லுகிறார், பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்திலே வாசிக்கிற வேளையிலே வசனம் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் வாசிப்போமா? 1 அதிகாரம் 7வது வசனத்தை வாசி. என் கட்டுகளிலும் நான் சுவிசேஷத்திற்காக உத்தரவு சொல்லி அதை திடப்படுத்தி வருகிறதிலும் நீங்கள் அனைவரும் எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையில் பங்குள்ளவர்களானதால் உங்களை என் இருதயத்தில் என்ன செய்கிறேன்? தரித்துக் கொண்டிருக்கிறபடியினாலே. யாரை இருதயத்தில் தரித்து கொண்டிருக்கிறார்? பிலிப்பு சபையாரை, சபையினுடைய விசுவாசிகளை பவுல் சொல்கிறார், என் இருதயத்தில் நான் என்ன செய்திருக்கிறேன்? தரித்து வைத்திருக்கிறேன். அவர்களுக்காக இரவும் பகலும் கர்த்தருடைய சமூகத்தில் நான் என்ன செய்கிறேன்? ஜெபிக்கிறேன். இடைவிடாமல் வேண்டிக் கொள்கிற கர்த்தரை நோக்கி. நீங்கள் எல்லாவற்றிலும் எப்படி இருக்கணும்? தேறினவர்களாய் காணப்படணும். ஒருவராயினும் கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு அபாத்திரராய் போய்விடக் கூடாது என்பதற்காகவே தேவ சமூகத்தில் நான் நிற்கிறேன் என்று சொல்லி பவுல் சொல்கிறார். இன்னைக்கு நல்ல செய்தி என்ன தெரியுமா? நாபாலுடைய மனைவியாயிருந்த அபிகாயிலுக்கு தாவீது சொல்லி அனுப்பின வார்த்தை, உம்மை தாவீது விவாகம் பண்ண மனதாய் இருக்கிறார். என்னையா இதுல நல்ல செய்தி?
வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற வேளையிலே வசனம் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிப்போமா? வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்போம். நாம் சந்தோஷப்பட்டு களிகூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது. அவருடைய மனைவி என்ன செய்தால்? தன்னை ஆயத்தப்படுத்தினாள் என்று ஐயா பரலோகத்திலே இருந்து ஒரு சத்தம் உண்டாகிறது. கேட்டு அது என்னது? ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண நாள் என்ன செய்தது? வந்தது. யார் ஆயத்தம் பண்ண வேண்டும்? சபையாய மணவாட்டியே நீ ஆயத்தப்படு. தாவீது சொல்லுகிற வார்த்தை, அபிகாயிலே நான் உன்னை விவாகம் பண்ண மனதாயிருக்கிறேன். பாவத்திலும் நாசத்திலும் அக்கிரமத்தின் குழியிலும் காணப்பட்ட நம்ம தம்முடைய குமாரனாகிய இயேசு இந்த உலகத்திற்கு வந்து தம்முடைய விலையேற பெற்ற ரத்தத்தை சிலுவையிலே சிந்தினபடியினாலே நம்மை மீட்டு கொண்டாரே. நம்மை மீட்டு கொண்டு கர்த்தருடைய சபையிலே நம்மை நாட்டி வைத்து பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினாலே நம்மை நிறைத்து நான் வரும் அளவு என்ன செய்யுங்கள்? பராமரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி சத்திரக்காரருடைய கரத்திலே அந்த சமாரியன் விட்டு சென்றது போல விட்டு சென்றிருக்கிறார். சீக்கிரத்தில் ஒரு எக்கால சத்தம் துணிக்கும் நடுவானத்தில். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தோர் முதலாவது என்ன செய்வார்கள்? எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்க நாமும் என்ன செய்வோம்? அவர் மேகங்கள் மேல் ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாக எப்பொழுதும் கிறிஸ்துவுடனே கூட இருப்போம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த விவாக நாளுக்காக நீங்களும் நானும் ஆயத்தமாயிருக்கிறோமா? உலக பிரகாரமான விவாகம் என்று சொல்லும் போதே எத்தனை ஆயத்தம் குடும்பத்தில் நாம் செய்கிறவர்களாய் காணப்படுகிறோம். அதை பார்க்கிற ஆயத்தம் நமக்கு தேவை. தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குறதற்கும் கரைத்திரை முதலான ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாய் அதை தமக்கு முன்பாக என்ன செய்ய வேண்டுமே? நிறுத்தி கொள்ள வேண்டுமே. ஐயா, ஒரு ஆகாசு ராஜாவுக்கு வஸ்தி ராஜாத்தியாய் காணப்பட்டாள். அவள் உதாசீனப்படுத்தினபடியினால் ராஜாவை ராஜாத்தியாயிராதபடிக்கு தள்ளிவிடப்பட்ட அவளுக்கு பதிலாக எஸ்தர் தேர்ந்தெடுக்கப்பட்டாள். தேர்ந்தெடுக்கப்பட்டவள் மொர்தெகாயுடைய வீட்டிலிருந்து நேராய் கொண்டு போய் ஆகாசுவருக்கு முன்பதாய் நிறுத்தவில்லை. அவள் கன்னி மாடத்திலே காணப்பட்டாள். எத்தனை நாட்கள் சுத்திகரிப்பு தெரியுமா? 6 மாதம் வெள்ளை போலத்திலே சுத்திகரிப்பு. மறுபடியும் அவள் சுத்திகரிக்கப்பட்டாள். இந்த சுத்திகரிப்பின் நாட்கள் எல்லாம் முடிந்த பிறகுதான் ராஜா யாரை பெயர் சொல்லி அழைக்கிறானோ அவன் ராஜாவுடைய முற்றத்தில் போய் என்ன செய்ய வேண்டும்? நிற்க வேண்டும். ராஜா அவன் மேல் தயவு வைத்திருந்தால் தம்முடைய பொற்செங்கோலை என்ன செய்வான்? நீட்டுவான். அப்பொழுது அவள் வந்து அதை தொட்டு ராஜாவுக்கு அடிமையாய் மனைவியாய் மாற்றப்படுவார். இவ்விதமான சுத்திகரிப்பெல்லாம் முடிந்த பிறகுதான் எஸ்தர் ராஜாத்தியாய் ஆகாசுவரு ராஜாவுக்கு மனைவியானாள் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. நம்ம ரட்சிக்கப்பட்டோம், ஞானசாலை எடுத்தாச்சு, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றோம், இத்தனை வருஷமா ஆலயத்திற்கு வந்து கொண்டிருக்கிறோம். இயேசு வருவார், நானும் பறந்து செல்வேன் என்று யோசித்துக் கொண்டிருக்க வேண்டாம். அவர் வந்தால் நானும் பறந்து போவேன். ஐயா, பறந்து போவதற்கு ஒரு ஆயத்தை நம்மள உண்டா? நம்மை சுத்திகரித்துக் கொண்டிருக்கிறோமா? நம்மை பரிசுத்தமாக்குறோமா? ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்தில் எத்தனையோ கரை திரை நமக்குடைய வாழ்க்கையில வந்து மோதுகிறது. நம்முடைய பார்வையில,
நம்முடைய எண்ணங்களிலே, நம்முடைய செய்கையிலே, நம்முடைய பேச்சிலே, நம்முடைய நடக்கையிலே, நம்முடைய அனுதின ஒவ்வொரு செய்கையிலும் எத்தனை குறைபாடுகள் வருகிறது. நம்மை சுத்திகரித்துக் கொள்கிறோமா? ஒவ்வொரு நாளும் எத்தனை பேர் நம்மிலே சொல்ல முடியும், இன்றைக்கு இயேசு வருவாரானால் இந்த நிமிஷம் நான் அவரோடு கூட பறந்து செல்வேன். அந்த ஆயத்தம் நம்மில் எத்தனை பேருக்கு உண்டு? ஆயத்தப்படுவோம். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். நல்வார்த்தை அதை மகிழ்ச்சியாக்கும். கானான் தேசத்திலிருந்து யாக்கோபிடத்திற்கு வந்த ஒரு நல்ல வார்த்தை, உம்முடைய குமாரனாகிய யோசேப்பு உயிரோடு இருக்கிறார். அதை கேள்விப்பட்ட உடனே அவன் மூர்ச்சையானான். அதை நம்பவில்லை. பார்வோன் அனுப்பின வண்டிகளை பார்த்த உடனே அவனுக்கு நம்பிக்கை வந்தது. அவன் சொல்லுகிறார், என் குமாரனாகிய யோசேப்பு உயிரோடு இருக்கிறானே, அது போதும். நான் போய் அவனை முகமுகமா என்ன செய்வேன், காண்பேன். கர்த்தருடைய பிள்ளையே, நம்முடைய கிறிஸ்து உயிரோடு கூட பரலோகத்தில் இருக்கிறாரு. அது போதும். அந்த செய்தி, நான் அவரிடத்திலே போய் அவரை நான் முகமுகமா என்ன செய்வேன், காண்பேன். நம்ம எத்தனை பேர் இந்த விசுவாசத்தை உடையவர்களா இந்த காலை வேளையிலே நரை வீட்டிலிருந்து போகும்படியாய் விரும்புகிறோம்? எனக்கு ஒன்று போதும் ஐயா, அவருடைய முகத்தை கண்டால் போதும். பாட்டு பாடுகிற இன்ப இயேசு ராஜாவை பார்த்தால் போதும். அவருடைய முகத்தை பார்த்தால் போதும் என்று சொல்லி பாடுகிறோமே. நம்ம எத்தனை பேர் வாஞ்சையோடு கூட அந்த பாடலை பாடுகிறோம்? உள்ளத்தின் ஆழத்துல எனக்கு ஒரே ஒரு காரியம் போதும் ஐயா, இயேசுவை நான் முகமுகமாய் தரிசித்தால் போதும். வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கு, இப்பொழுது நிழலாட்டமாய் நாம் பார்க்கிறோம், இனி முகமுகமாய் அவரை என்ன செய்வோம், காண்போம் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. அன்றியும் அவருடைய சாயலை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுவோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிறோம், இனி எவ்விதமாயிருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகில் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோமே. நமக்குள்ள அந்த அறிவு உண்டா? அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனோ அவர் சுத்தமுள்ளவராயிருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறார். இன்னைக்கு நம்மை பரிசுத்தமாக்கிக் கொள்வோம். ஒரு நல்ல வார்த்தை, இயேசு உயிரோடு இருக்கிறார். இரண்டாவது ஒரு நல்ல வார்த்தை, தாவீதுக்கு ஒப்பாயிருக்கிற இயேசு நம்மை விவாகம் முடிக்கும்படியாய் அவர் ஆயத்தமாயிருக்கிறார். நம்மை மணவாட்டியாய் சேர்த்துக் கொள்ளும்படிக்கு இயேசு சீக்கிரமாய் மத்தியாக ஆயத்தில் வெளிப்பட போகிறார். நம்ம எத்தனை பேர் ஆயத்தமாயிருக்கிறோம்? பரலோகத்தின் நல்ல பிதாவே, நல்ல வேளைக்காய் ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையில் எங்களோடு நீர் பேசின ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காய் நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். வசனத்தினுடைய ஆழத்தை தேவ ஜனங்கள் புரிந்து கொண்டு கர்த்தருக்கு சாட்சிகளாய் ஜீவிக்க உதவி செய்யும். கருகலான வார்த்தைகளை கர்த்தருடைய ஆவியானவர்களுக்கு புரியும்படியாய் கிரியை செய்வீராக. நல்ல நாமத்தை மகிமைப்படுத்தும், ஆசீர்வதியும். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு கொண்ட நல்ல பிதாவே, ஆமென்.